நம்ம UME எம்ப்ராய்டரியில் பார்த்தீங்கன்னா இப்போ 4 மாடல்ஸ் மிஷின்ஸ் இருக்கு. கம்ப்யூட்டரைஸ்ட் எம்ப்ராய்டிங் மிஷின், ஜஸ்ட் 5 minutes நம்ம ஒர்க் 500 earnings. ஒண்ணுமே எனக்கு டெய்லரிங்கும் தெரியாது, ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்ல ஒரு பிசினஸ் பண்ணணும், லைஃப் டைம் ஒரு 10 வருஷம் 12 வருஷம் வச்சு நீங்க இந்த மிஷினை வச்சு நீங்க யூஸ் பண்ணி ஏர்ன்ஸ் பண்ணலாம். 5 years வாரண்டி, பார்ட் ரீப்ளேஸ்மெண்ட் டு எவ்ரி 4 months. உங்களுக்கு ஏதாவது ஒரு பார்ட் தேஞ்சு போயிருக்கு, ஏதாவது ப்ராப்ளம் ஆயிருக்குன்னா அந்த பார்ட்டையும் ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவோம் சார். எல்லா டைப் ஆஃப் எம்ப்ராய்டரி ஒர்க்கும் போடலாம் சார். போட்டோ ஃப்ரேமிங்லயும் பண்ணலாம், உங்க மிரர் பண்ணலாம், செலிபிரிட்டிஸை பண்ணலாம், காட்ஸை பண்ணலாம், இந்த மாதிரி காட் டிசைன்ஸை பண்ணலாம், டெக்கரேஷன்ஸ் பண்ணலாம். இந்த பென் டிரைவ்ல நாங்க இதுக்குரிய டிசைன்ஸ் எல்லாமே காப்பி பண்ணி கொடுத்துடுவோம். ஸோ இந்த புட்டாவை நம்ம செலக்ட் பண்றோம், எந்த இடத்துல வேணும் அப்படின்னு நம்ம இந்த ஃப்ரேமை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம ஸ்டார்ட் பண்ணனா போதும் சார். நம்ம ஆல்ரெடி கொடுத்துருக்கோம்ல கலர்ஸ், அதெல்லாம் கலர் காம்பினேஷன் அதுவே அடுத்துட்டு முடிச்சு கொடுத்துடும். இதில் எவ்வளோ ஸ்டிச்சஸ் இருக்குது, எவ்வளோ டைமிங்ஸ் ஆகும், எல்லாமே அதுவே டிஸ்பிளே ஆகிடும் சார். உங்கள் வீட்டுக்கே வந்து இன்ஸ்டலேஷன் பண்ணி கொடுத்துட்டு எப்படி ஆப்ரேட் பண்ணுன்றது 2 days இருந்து ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஸோ நம்ம UME எம்ப்ராய்டரியில் பார்த்தீங்கன்னா இப்போ 4 மாடல்ஸ் மிஷின்ஸ் இருக்குது. பேசிக் மாடல்லேருந்து அட்வான்ஸ்டு மாடல்லேருந்து டபுள் ஹெட் மாடல் வரைக்கும் வந்திருக்கு. அது மட்டுமே இல்லாமல் இப்போ ட்ரெண்டிங்கில் தகுந்த மாதிரி 3 beads ஆரி ஒர்க் எம்ப்ராய்டிங் மிஷினும் நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் எந்த கம்பெனியும் யாராலையும் கொடுக்க முடியாத அளவுக்கு 5 years வாரண்டி, பார்ட் ரீப்ளேஸ்மெண்ட் டு எவ்ரி 4 months ஜென்ரல் சர்வீஸும் நம்ம கொடுத்துட்ருக்கோம். பொருளை நீங்கள் வாங்குறது, நம்ம சேல் பண்ணுறது மட்டுமே நம்மளோட குறிக்கோளாக இல்லை. நம்ம கிட்ட இருந்து நீங்கள் பொருள் வாங்குறீங்கன்னா அந்த பொருளுக்கு உத்தரவாதமும் சரி, அதுக்குரிய சப்போர்ட், ஒரு டிசைன் வேணுமா, டிசைனுக்கு சப்போர்ட்டு, ஒரு புது டிசைன்ஸ் இப்போ ட்ரெண்டிங்கில் வர டிசைன்ஸ் வேணுமா, அந்த டிசைன்ஸ் எப்படி டவுன்லோட் பண்ணுறது, எப்படி பார்க்கறது, அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எவ்ரி 4 மாதத்துக்கு ஒரு வாட்டி மெயின்டெனன்ஸ் சர்வீஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ எவ்ரி 4 months ஒன்ஸ் உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் சர்வீஸ் நாங்கள் கொடுத்துடுவோம். அதே மாதிரி 5 years வாரண்டி கொடுக்கறதுனால 5 yearsக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் வந்தாலுமே நாங்களே வந்து உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா சொல்யூஷன் பண்ணிட்டு, உங்களுக்கு ஏதாவது ஒரு பார்ட் தேஞ்சு போயிருக்கு, ஏதாவது ப்ராப்ளம் ஆயிருக்குன்னா அந்த பார்ட்டையும் ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துடுவோம். அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புதுசாக அந்த வீடியோ பார்க்குறாங்கன்னா அவங்களுக்கு இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில் தெரியணும். ஆக்சுவலி நம்ம பண்ணுறது வந்து எம்ப்ராய்டரி மிஷின் தானே? ஆமாம், கம்ப்யூட்டரைஸ்ட் எம்ப்ராய்டிங் மிஷின், ஜஸ்ட் 5 minutes நம்ம ஒர்க் 500 earnings அப்படின்னு சொல்லலாம். இது யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும்? ஆக்சுவலாக இது எல்லா லேடிஸ்க்கும் யூஸ் ஆகும். வீட்டில் இருக்காங்க, வீட்டில் இருந்து வேலை பார்க்கணும், இல்லை டெய்லர் கடை வச்சுருப்பாங்க, சிம்பிளாக டெய்லரிங் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒன்றுமே எனக்கு டெய்லரிங்கும் தெரியாது, எனக்கு எந்த ஒரு இதுவும் தெரியாது, ஆனால் நான் வீட்டில் இருந்தபடி ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும். லாங் டைம் பிஸ்னஸ் சார், இது வந்து ஷார்ட் டைம் பிஸ்னஸ் எல்லாம் கிடையாது, லாங் டைம் பிஸ்னஸ் தான். ஒன்ஸ் நீங்கள் மிஷின் வாங்கிட்டீங்கன்னா நம்மளே 5 வருஷம் வாரண்டி கொடுக்குறோம். அது இல்லாமல் உங்களுக்கு AMC எல்லாமே இருக்குது. லைஃப் டைம் ஒரு 10 வருஷம் 12 வருஷம் வச்சு நீங்கள் இந்த மிஷினை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணி ஏர்ன்ஸ் பண்ணலாம். அந்த மாதிரி மிஷின் தான். ஸோ உங்களுக்கு ஒரு லாங் டைம் ஏர்னிங்காகவும் இருக்கும். ஒன்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட், ஒரு வாட்டி இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வர ஆர்டர்ஸை வச்சு நீங்கள் வீட்டில் இருந்தபடியே எம்ப்ராய்டிங் போட்டு ஒரு 5 minutes 10 minutes ஒர்க் நம்ம ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டோன்னா அதுவாக ரன் ஆகும். ஸோ அது 10 minutes ஒர்க் நம்ம செட் பண்ணுறது மட்டும்தான். மற்றது எல்லாமே அதுவாக மிஷின் ரன் ஆகி முடிச்சிடும். அதை எடுத்து நீங்கள் டெலிவரி கொடுத்துட்டு நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். இந்த மாதிரி சிம்பிளாக யார் வேணாலும் ஈஸியாக கற்றுக்கலாம், யார் வேணாலும் ஈஸியாக இந்த பிஸ்னஸை ரன் பண்ணலாம். மேடம் இது என்ன மாதிரி எம்ப்ராய்டரி ஒர்க்லாம் பண்ணுவோம் மேடம்? சார் எல்லா டைப் ஆஃப் எம்ப்ராய்டரி ஒர்க்கும் போடலாம் சார். இந்த மாதிரி பேர் போடுற எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ணலாம், இந்த மாதிரி சாரீ பார்டர்ஸ் பண்ணுற எம்ப்ராய்டிங் ஒர்க் பண்ணலாம், ப்ளவுஸ் எம்ப்ராய்டரி பண்ணலாம், நெக் எம்ப்ராய்டரி பண்ணலாம், ஃப்ரண்ட்டு பேட்ச் ஒர்க்ஸ் பண்ணலாம், இந்த மாதிரி பேட்ச் ஒர்க்ஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சுடிதாரு எல்லாத்துலேயும் நீங்கள் பேட்ச் ஒர்க்ஸு, ப்ளவுஸ் எம்ப்ராய்டிங் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம 3 bead லான்ச் பண்ணியிருக்கோம்னு சொன்னோம் இல்லையா, இந்த மாதிரி பீட்ஸ்லையும் நம்ம ரன் பண்ணலாம். பீடு சார், பீடு இது எல்லாமே பீட்ஸ்லையும் நம்ம ரன் பண்ணலாம். இதெல்லாம் மிஷினே பண்ணிடுதா மேடம்? ஆமாம், மிஷின்லேயே பண்ணிடும். இதோ பாருங்க, நம்ம கிட்ட டபுள் பீட்ஸ் மிஷின் இருக்கு. ஸோ டபுள் பீட்ஸ் மிஷினில் நம்ம சிங்கிள் பீட் வச்சு நம்ம இதை டிசைன் பண்ணியிருக்கோம். இது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி கோடிங் யூஸ் பண்ணியும் நம்ம வந்து டிசைன் பண்ணலாம், சீக்வன்ஸ் யூஸ் பண்ணியும் டிசைன் பண்ணலாம்,
செம்கி ஒர்க்குன்னு இல்லையா. ஸோ இந்த மிஷினோட சேர்த்து நம்ம இது எல்லாமே அட்டாச்மெண்ட்ஸ் பண்ணிக்கலாம். வெறும் த்ரெட் எம்ப்ராய்டரி, ஜெரி எம்ப்ராய்டரி, மிரர் எம்ப்ராய்டரி. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளவுஸ் போட்டிருக்கோம் நம்ம. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு மிரர் எம்ப்ராய்டரி நம்ம பண்ணியிருக்கோம். இது எல்லாமே வந்து மிரர் பண்றதா? ஆமாம் ஆமாம், மிஷின்லேயே பண்ணுறது தான். ஸோ இந்த மாதிரி மிரர் எம்ப்ராய்டரி பண்ணலாம். ஜெரி, இது ஃபுல்லாகவே ஜெரியில் ரன் பண்ணியிருக்கோம். ஜெரி எம்ப்ராய்டரி பண்ணலாம், த்ரெட் எம்ப்ராய்டரி பண்ணலாம். இதெல்லாம் இல்லாமல் பீட்ஸ் எம்ப்ராய்டரி பண்ணிக்கலாம், சீக்வன்ஸு செம்கியில் எம்ப்ராய்டரி பண்ணலாம். அப்புறம் கோடிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லாங் ஜெரி இருக்கும் சார், இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதுலேயும் நம்ம எம்ப்ராய்டரிங் பண்ணலாம். ஸோ எல்லாத்துலேயுமே எல்லா மெட்டீரியல்ஸ்லையுமே நம்ம எம்ப்ராய்டரிங் பண்ணலாம். இது எங்கெங்கே யூஸ் ஆகும்? சாரி மட்டும், ப்ளவுஸ் மட்டுமா, இல்லை வேற எங்கெங்கெல்லாம் யூஸ்? எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம் சார். இப்போ வந்து இது சாரீஸ் தான் போடணும், ப்ளவுசஸ் தான் போடணும் அப்படின்னு கிடையாது. சாரி, பிளவுஸு, லோகோஸு, டிஷர்ட்ஸு, குட்டீஸு, அப்புறம் பார்த்தீங்களா ஃபோட்டோ ஃப்ரேமிங்கு. ஓ, இந்த எம்ப்ராய்டரி பண்ணி ஃபோட்டோ ஃப்ரேமிங். ஆமாம் ஆமாம், ஃபோட்டோ ஃப்ரேமிங்லையும் பண்ணலாம். உங்கள் மிரர் பண்ணலாம், செலிபிரிட்டிஸை பண்ணலாம், காட்ஸை பண்ணலாம், இந்த மாதிரி காட் டிசைன்ஸை பண்ணலாம், டெக்கரேஷன்ஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபோட்டோ ஃப்ரேமிங் பண்ணி கிஃப்ட்ஸ் கொடுக்கலாம். இந்த மாதிரி ஒரு மார்க்கெட்டிங் பண்ணலாம். ஸோ இந்த மிஷின் ஒன்று இருந்தால் போதும் உங்களுக்கு. நீங்கள் உங்களோட ஐடியாஸையும் தாட்ஸையும் யூஸ் பண்ணி உங்களோட பிஸ்னஸில் எடுத்துகிட்டு போகலாம். பெட்ஷீட்ஸ்க்கு போடலாம், பெட்ஷீட்ஸ்க்கு நேம் போடலாம், பட்டு புடவைங்களுக்கு பேர் போடலாம். அந்த மாதிரி நிறைய பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்கு. இப்போ இந்த வாங்கினோன்னா வெறும் பிளவுஸ் தான் இதுதான் அப்படின்னு கிடையாது. ஸ்கிரீன் பண்ணலாம், பெட்ஷீட்ஸ் பண்ணலாம், பில்லோ கவர்ஸ் பண்ணலாம், டால்ஸ் பண்ணலாம், பொம்மைங்களுக்கு இந்த இது அவுட்லைன் மாதிரி போட்டு பொம்மைங்க எம்ப்ராய்டிங் கண்ணு அந்த மாதிரி போட்டு நம்ம பண்ணலாம். ஆமாம் ஆமாம், உள்ளன் மெட்டீரியல்னா இதில் வந்து எல்லா மெட்டீரியல்ஸையும் நாங்கள் ரன் பண்ணலாம். இந்த மெட்டீரியல் காட்டன், சில்க்கு, அந்த மாதிரி எல்லா மெட்டீரியல்ஸையும், நெட்டடு, எல்லா மெட்டீரியல்ஸ்லையும் ரன் பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம நெட்டடில் ரன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மெட்டீரியல், இந்த சில்க் மெட்டீரியலில் நெட்டடு, என்னென்ன மெட்டீரியல் வேணாலும் பண்ணலாம். ஆமாம், எல்லா மெட்டீரியல்ஸ்லையுமே நீங்கள் ரன் பண்ணலாம். ஜூட் பேக்ஸு, இந்த மாதிரி பேக்கில் எம்ப்ராய்டரி போட்டு கொடுத்துக்கிறது, குடீஸு, குடீஸ்ல எம்ப்ராய்டிங் போட்டு கொடுக்குறது, ஹேண்ட்பேக்ல எம்ப்ராய்டிங் போட்டு ஒரு நார்மல் கிளாத்ல எம்ப்ராய்டரி போட்டு அந்த ஹேண்ட்பேக்கை ஸ்டிச் பண்ணி பண்ணுவாங்கல்ல. இப்போ பேக் மேனுஃபேக்சரிங் எல்லாம் பேக் எல்லாம் தைச்சு கொடுக்குறாங்கல்ல வீட்டில இருந்தே. ஸோ அதில் கொஞ்சம் ஹைலைட்டாக எம்ப்ராய்டிங் போட்டு பேக்கை தைச்சு கொடுக்கலாம். அந்த மாதிரி நம்ம இந்த ஒரு மிஷின் இருந்தால் போதும், நம்ம எந்த பிஸ்னஸ் வேணாலும் நம்மளோட ஐடியாஸ்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆப்பர்ச்சுனிட்டிஸை நீங்களே கிரியேட் பண்ணி நீங்கள் வந்து பிஸ்னஸை ரன் பண்ணலாம். ஓகே மேடம், இந்த மிஷின் என்னென்ன வெரைட்டில இருக்குன்னு சொன்னீங்க, ஒரு வாட்டி இன்னொரு வாட்டி சொல்லிடுறீங்களா? இது பாத்தீங்கன்னா பேசிக் மாடல் மிஷின் சார். இது டேபிள் டாப் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மிஷின்ல பாத்தீங்கன்னா 8 கலர்ஸ் அட் அ டைம் ரன் பண்ணிக்கலாம். ஜெரி ரன் பண்ணலாம், மிரர் ஒர்க் ரன் பண்ணலாம், எல்லாமே ரன் பண்ணலாம். ஆனா ஃப்ரேம் சைஸ் வந்து சின்னதா இருக்கும், 8க்கு 14. ஆமா ஆமா, இதுதான் ஃப்ரேம் சைஸ். இது ஒர்க்கிங் ஏரியா பாத்தீங்கன்னா இதுதான். ஸோ இந்த ஒர்க்கிங் ஏரியா சின்னதா இருக்கிறதுனால நம்ம இந்த மாதிரி நெக்கை வந்து ஒரே வாட்டி போட முடியாது, ஆஃப் அண்ட் ஆஃப் நெக்கா போடுவோம். அதனால டிஃபரன்ஸ் தெரியுமா? ஒன்றும் தெரியாது சார். அது நம்ம பிராக்டிஸ் பண்ண வந்துடும். நம்ம ஃப்ரண்ட் ஒரு வாட்டி போட்டுடலாம், பேக்கை 2 டைம்ஸ் போடலாம், ஸ்லீவ் ரெண்டுத்தையும் 2 டைம்ஸ் பண்ற மாதிரி இருக்கும். டைமிங் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும். நம்ம ஒர்க்குன்றது, நம்ம உட்கார்ந்து பண்றதுன்றது நம்மளோட டைமை வந்து கொஞ்சம் அதிகமாக செலவழிக்கணும் இந்த மிஷின்ல. மற்றபடி நம்ம வந்து வீட்டில் சின்ன ஸ்பேஸ் இருக்கு, கடையில் சின்ன ஸ்பேஸ் இருக்கு, வெறும் பிளவுசஸ், லோகோஸ் இந்த மாதிரி தான் எனக்கு ஆர்டர்ஸ் வருதுன்னா இது பெஸ்டா இருக்கும் சார். நம்ம சிம்பிளா ஸ்டார்ட் பண்றோம், ஹெவி இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம், சிம்பிள் இன்வெஸ்ட்மெண்ட், சிம்பிளா ஸ்டார்ட் பண்ணுன்றவங்களுக்கு இது பண்ணலாம். ஸோ இந்த டிசைன்ஸுமே ரொம்ப பெரிய பெரிய டிசைன் போட முடியாது அப்படின்ற கவலை தேவையில்லை. நம்ம டிசைனர் இருப்பாங்க, உங்களுக்கு நம்ம ஆப்லேயோ இல்லை புது டிசைனோ ஏதாவது நம்ம டிசைனே உங்களுக்கு வந்து பண்ணி கொடுக்கணும்னா அவங்க வந்து பார்ட்டாக பிரித்து கொடுத்துடுவாங்க. இந்த மிஷின் நீங்கள் வச்சுருக்கீங்கன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து டிவைட் பண்ணி கொடுத்துடுவாங்க டிசைனை. அந்த டிசைனை நீங்கள் ரன் பண்ணிக்கலாம். சரி மேடம், இதுக்கு கோடிங்லாம் எப்படி கொடுக்கணும், இல்லை கோடிங் தெரிஞ்சுக்கணுமா, இல்லை டிசைன்ஸ் அதிலே இல்லை இன்பில்ட்டாக டிசைன்ஸ் வந்து இதில் இருக்கும் சார். இதில் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் இந்த பென் டிரைவில் நாங்கள் இதுக்குரிய டிசைன்ஸ் எல்லாமே காப்பி பண்ணி கொடுத்துடுவோம். இது மட்டும் இல்லாமல் UME இந்தியான்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்கு, நம்மளோட ஓன் ஆப்பு. அந்த ஆப்பில் ப்ளே ஸ்டோரில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களோட மிஷின் மாடலை நீங்கள் என்ட்ரி பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டீங்கன்னா உங்களுக்கு
30,000 20 to 30,000 டிசைன்ஸ் அதில் வந்து வித் கேட்டகரி வைஸாக இருக்கும். ப்ளவுஸு, சுடிதாரு டிசைன்ஸ் எல்லாமே கேட்டகரி வைஸாக இருக்கும். அவங்கள கிரியேட் பண்ணணும்னா எப்படி அதில் இன்புட் கொடுக்குறது? அதுதான் எந்த டிசைன் வேணுமோ அதை நீங்கள் ஷிப்மெண்ட் நம்ம ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணுறோம்ல அந்த மாதிரி அதை டச் பண்ணி நீங்கள் பை பண்ணால் போயிடும், உங்கள் மெயிலுக்கு வந்துடும். ஸோ நீங்கள் ஆன்லைன்லேயே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் டிசைன்ஸ் எல்லாமே. ஓன் டிசைன்ஸ் நம்மளே ஒரு கிரியேட் பண்ணணும், ஓன் டிசைன் போடணும் அப்படி அதுக்குமே நம்ம வந்து சாஃப்ட்வேர் சப்போர்ட் கொடுத்துடுறோம் சார். அது எல்லாராலையும் பண்ண முடியாது, அந்த சாஃப்ட்வேர் நாலேஜ் இருக்கணும். ஸோ அது வேணும்னா நீங்கள் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு ஒரு லோகோ வேணும், மோஸ்ட்லி ஒரு லோகோ தான் தேவைப்படும், ஒரு கம்பெனி லோகோ வரும் உங்களுக்கு ஆர்டர், அது பண்ணணும்னா நீங்கள் எங்களுக்கு அனுப்புனீங்கன்னா ஒரு 1 or 2 டேஸில் நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்துருவோம். ஆமாம், எல்லாமே A to Z உங்களுக்கு இந்த டிசைன் எப்படி, இது எப்படி, அது எப்படின்னு டென்ஷனே தேவையில்லை. நம்ம டீம் எல்லாத்துக்குமே ரெடியாக இருப்பாங்க, உங்களுக்கு எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துடுவாங்க. ஓகே, UME பற்றி சொல்லுங்க. இது வந்து நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் இருக்கா இல்லை இந்தியா ஃபுல்லாக இருக்கா மேடம்? இந்தியா ஃபுல்லாக இருக்குது சார். நம்மளது தமிழ்நாட்டில் ஒன் ஆஃப் த பிரான்ச் வடபழனியில் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஆந்திராவில் இருக்குது, தெலுங்கானாவில் இருக்குது, கர்நாடகாவில் இருக்குது, கேரளாவில் இருக்குது, அப்புறம் பூனே, மகாராஷ்டிரா, கோவா எல்லா இடத்துலையுமே நம்மளோட பிரான்ச்சஸ் இருக்கு. இதனோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 2,60,000 ஆகும். ஓகே ஓகே, 2,60,000. ஆமா ஆமா, 2,60,000. இது போல எக்ஸ்ட்ரா அடிஷனலா என்னென்னலாம் வாங்கணுமா? இல்ல, இப்போ நீங்க once 2,60,000 கொடுத்து மிஷினை புக் பண்ணீங்கன்னா இதுக்குரிய ஆக்சசரிஸ் எல்லாமே நாங்களே ஃப்ரீயா கொடுத்துடுவோம். ஸோ இதெல்லாமே நீங்க அடிஷனலா எதுவும் ஸ்பெண்ட் பண்ண தேவையில்லை. உங்களுக்கு ட்ரைனிங்கா இருக்கட்டும், த்ரெட்ஸ் ஒரு செட் கொடுத்துடுவோம். அதுல ட்ரைனிங் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு என்னென்ன தேவையோ அப்ப நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அது உங்ககிட்ட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஆமா, நம்ம கிட்டயே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு அடுத்த லெவல் இதுதான் சார். இப்போ நம்மளது 12 நீடில்ஸ் இருக்கும். ஓ, 12 நீடில்ஸ். ஆமா, 12 நீடில்ஸ் இருக்கும். 20க்கு 32 ஃப்ரேம் சைஸ். இதெல்லாம் ரொம்ப பெருசா இருக்குல்ல? ஆமா, இது கொஞ்சம் பெருசா இருக்கும் சார். ஏன்னா நம்ம பிளவுஸ் மட்டும் கிடையாது, சுடிதார், பட்டு பாவாடை, குர்தீஸ், இந்த மாதிரி எல்லாமே A to Z பண்ணிக்கலாம் இந்த மிஷின்ல. ஸோ ஃப்ரேம் பெருசா இருக்கிறதுனால, அதுவும் இல்லாம நமக்கு ஒர்க்ன்றது ரொம்ப ஈஸியா முடிஞ்சிடும். இதை பாருங்க, பேக் ஃபுல்லா ஒரு வாட்டி பண்ணிட்டோம், ஃப்ரண்ட் பண்ணிட்டோம், ரெண்டுமே ஒரே வாட்டி பண்ணியாச்சு. அதே மாதிரி நம்ம ஃப்ரேமை கைட்டி கொஞ்சம் இதை மேலே தூக்கி போட்டோம்னா ஸ்லீவ் ரெண்டும் ஒரே வாட்டி முடிஞ்சிடும். ஸோ நம்ம வந்து இந்த மிஷின் வாங்கினோம்னா டைம் கன்சம்ஷன்றது நீங்கள் யூஸ் பண்ணுற அந்த 10 மினிட்ஸ் கூட இன்னும் கம்மியாகும். ஸோ நீங்கள் ஒன்ஸ் செட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அதுவாக ரன் பண்ணி முடிச்சிடும். நம்ம எந்த ஒரு ஒர்க்கும் தேவையில்லை. இப்போ இந்த டிசைன் போடணுமா, நம்ம இதில் வந்து என்ன போடணும் அப்படின்றதுக்காக நம்ம டிசைனை செலக்ட் பண்ணணும். ஸோ இந்த புட்டாவை நம்ம செலக்ட் பண்ணுறோம் ஒரு டிசைனை. அதுக்கப்புறம் நம்ம வந்து எந்த சைஸில் வேணும், எத்தனை வேணும் அப்படின்னு நம்ம செலக்ட் பண்ணுறோம். ஒன்று வேணும், இதுக்கு டைரக்ஷன்ஸ் எல்லா சைஸஸ் எல்லாம் மாற்றிக்கலாம். அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை கலர்ஸ் வேணும், 3 கலர்ஸ் வேணும், நமக்கு ஏதாவது ரேண்டமாக 3 கலர்ஸ் கொடுத்துக்கலாம். 4th ஸ்டெப் பார்த்தீங்கன்னா எங்கே வேணும் அந்த பூ, எந்த இடத்துல வேணும் அப்படின்னு நம்ம இந்த அட்ஜஸ்ட் பண்ணி இந்த ஃப்ரேமை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி, அதான் ரெட் கலரில் காட்டுது, அதான் பாயிண்டா? அதுதான் பாயிண்ட்டு. நம்ம அதை பாயிண்ட்டை வந்து 1 நம்பரில் கூட பாயிண்ட் எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி மிஷினை மூவ் பண்ணி நம்ம வச்சுட்டு இந்த இடத்துல தான் எனக்கு ரன் ஆகணும் அப்படின்னு நம்ம சிசர் போட்டு பார்த்துட்டு, இங்கே ஒரு லாக் இருக்கும், லாக்கை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணோன்னா போதும் சார். நம்ம ஆல்ரெடி கொடுத்துருக்கோம்ல கலர்ஸ், அதெல்லாம் கலர் காம்பினேஷன் அதுவே அடுத்துட்டு முடிச்சு கொடுத்துடும். இப்போ நம்ம இந்த டிசைனில் வந்து 3 கலர்ஸ் கொடுத்துருக்கோம். 3 கலர்ஸ் அதுவே ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும், அதுவே ஸ்டிச் பண்ணி முடிச்சிடும். உங்களுக்கு நாய்ஸ்ன்றது கூட கம்மியாக தான் வரும். இதில் எவ்வளோ ஸ்டிச்சஸ் இருக்குது, எவ்வளோ டைமிங்ஸ் ஆகும் எல்லாமே அதுவே டிஸ்பிளே ஆகிடும். ஸோ அந்த டைமுக்கு நம்ம வந்து இந்த மிஷின் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாது, நம்ம வேறு ஒர்க் பார்த்துக்கலாம். அவ்வளோதான், சிம்பிளாக நம்ம விட்டுட்டு நம்ம டெய்லர்ஸாக இருக்கட்டும், இல்லை ஹவுஸ் ஒய்ஃப்ஸாக இருக்கட்டும், பசங்களை ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வரணுன்னா கூட நம்ம இதை போட்டுட்டு நம்ம பாட்டு போகலாம். அதுவே ஒர்க் முடிஞ்சிட்டு ஆஃப் ஆகிடும். த்ரெட் இன்கேஸ் ஏதாவது த்ரெட் கட் ஆகுதுனாலும் ஆஃப் ஆகும். அதனால நமக்கு எந்த ஒரு கவலையும் தேவையில்லை. ஓகே மேடம், இந்த மிஷினோட பிரைஸ் எவ்வளோ? இந்த மிஷினோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 4,25,000 ஆகும் சார். எதுக்காகனா இது அட்வான்ஸ்டு மாடல், நம்ம வந்து இது மட்டும் கிடையாது, இதுக்கு அடுத்த மாடல் இருக்கு பார்த்தீங்களா, அதனுடைய லீனியர் வேணாலும் இதில் அப்டேஷன் பண்ணிக்கலாம். அது மாதிரி ஆரி ஒர்க் டிவைசஸ் வேணும்னாலும் இதில் அப்டேஷன் பண்ணிக்கலாம். ஸோ A to Z இந்த மிஷினை பேசிக்காக நீங்கள் வாங்கிட்டு ஃபியூச்சரில் இதுக்கு என்ன அப்டேஷன்ஸ் வேணும்னாலும் நம்ம வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இப்போ இதில் எவ்வளோ நம்ம ஏர்ன் பண்ணலாம்? ஒரு பர் ஹவருக்குலாம் எப்படி சார்ஜ் பண்ணுறாங்க, எப்படி ஏர்ன் பண்ணுறாங்க சார்? இப்போ கஸ்டமர்ஸ் பார்த்தீங்கன்னா பர்
ஒரு ஹவர் சார்ஜ் 150 அந்த மாதிரி எடுத்துக்கிறாங்க. சில ஒரு டிசைன் வந்து உங்களுக்கு 3 ஹவர்ஸ் ஆகும். மினிமம் ஒரு 3 ஹவர்ஸ் ஆகும்போது 150 கால்குலேஷன் கணக்கில் 450 500 600 அந்த மாதிரி கால்குலேட் பண்ணி பண்ணிக்கலாம். 1000லேருந்து எவ்வளோ நம்ம ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா 1000லேருந்து பர் டே 1000லேருந்து 2000 வரைக்கும் ஏர்ன் பண்ணுற ஒரு சான்சஸ் வந்து இந்த மிஷினில் இருக்குது சார். ஈஸியாக நம்ம 3 பிளவுசஸ் இப்போ நம்ம போட்டிருக்கிற பிளவுஸே நீங்கள் எடுத்தீங்கனாலே ஒரு இந்த மாதிரி மாடல் 3 பிளவுஸ் நம்ம போடலாம். இந்த மிரர் ஒர்க்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம 700 அந்த ரேஞ்சில் 600 அந்த ரேஞ்சில் நம்ம கொடுக்கும்போது நமக்கு எப்படி இருந்தாலும் 2000 கிட்ட வந்துடும். ஓகே மேம். இதோட எலக்ட்ரிசிட்டிலாம் எப்படி சார்ஜ் பண்ணுவீங்க? கரண்ட் எல்லாம் ரொம்ப கம்மி தான் சார், ரொம்ப கம்மி தான். ஜஸ்ட் ஃபேனுக்குரிய கரண்ட் தான். இப்போ நம்ம வீட்டில் ஒரு ஃபேனுக்கு கண்டினியூவாக ரன் பண்ணிட்டு இருந்தா எவ்வளோ கரண்ட் ஆகுமோ இது 2 ஃபேன் ரன் பண்ணுற அளவுக்கு தான் கரண்ட் ஆகும். நம்ம இன்னொரு பாஷையில் சொல்ல போனோம்னா 6 to 7 hours ரன் ஆச்சுன்னா மிஷினு 1 யூனிட் கரண்ட் ஆகும். மேடம் இதுதான் நெக்ஸ்ட் மிஷினா லாஸ்ட்? ஆமாம் சார், இது வந்து அடுத்த லெவல் 3rd மிஷின் அப்படின்னு சொல்கிறோம். இது பார்த்தீங்கன்னா அதை விட ஃப்ரேம் சைஸ் பெருசாக இருக்கும். இதை பார்த்தீங்கன்னா 20க்கு 48. இந்த ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா இந்த எட்ஜில் இருந்து இந்த எட்ஜ் வரைக்கும் இருக்கு. 20க்கு 48. ஆமாம், 20க்கு 48. நான் சொன்னேன் இல்லையா, அந்த மிஷின் வாங்கினாலுமே இந்த லீனியரை வேணும்னா கூட நீங்கள் ஃபியூச்சரில் நீங்கள் ஆட் ஆன் பண்ணிக்கலாம். இதில் என்ன மேடம் ஸ்பெஷல்? அதான் சார், இது ரெண்டுத்துக்குமே சேம் தான். நம்மளுக்கு இது பெருசாக இருக்கிறதுனால நம்ம சாரீஸு இதெல்லாம் பெரிய லாங் குர்த்திஸ் எல்லாம் யூஸ் பண்ணணும், ஸ்கேலப் டிசைன் பண்ணணும், அதுக்கெல்லாம் இந்த மிஷின் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நான் பண்ணிகிட்ருக்கேன், பெரிய லெவலில் பண்ணிகிட்ருக்கேன், ஒரு பொட்டிக் லெவலில் நானே கஸ்டமைஸ் பண்ணி நானே டிசைன் ரன் பண்ணுறேன் அப்படின்றவங்களுக்கு இந்த பெரிய மாடல் சூட்டபிள் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாடலில் பார்த்தீங்கன்னா இந்த ஆரி ஒர்க் டிவைசஸ் எல்லாம் நம்ம அட்டாச் பண்ணியிருக்கோம். ஸோ டபுள் பீட்ஸ் இதில் அட்டாச் பண்ணியிருக்கோம். இந்த பீட்ஸில் ரன் பண்ண ப்ளவுஸ் தான் இதெல்லாம். ஸோ நம்ம 4-5 ப்ளவுஸ் ரெடி பண்ணியிருக்கோம் இந்த பீட்ஸ்லேயே. இதை பாருங்கள், இதுவும் பீட்ஸ் ஒர்க்கு தான். இங்கே ப்ளவுஸ் ரெடி பண்ணியிருக்கோம். இதெல்லாமே நம்ம இதில் ரெடி பண்ணது தான். ஆமாம் சார், ஆமாம். பீட்ஸ் ரன் பண்ணலாம். ஆனால் நம்ம ஆரி ஒர்க் பீட்ஸில் பண்ண முடியாது. இது வந்து பிளாஸ்டிக் பீட்ஸில் ரன் ஆகும். இது மெட்டல் பீட்ஸில் பண்ணுவாங்க ஆரி ஒர்க் கையில். இதில் வந்து பிளாஸ்டிக் பீட்ஸில் ரன் பண்ணுவாங்க. இதனுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 5,50,000 ஆகும் சார். இந்த பீட்ஸோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1,50,000 ஆகும் சார். உங்களுக்கு இந்த 2 டாப் மாடல் மிஷின்ஸ் சொன்னேன் இல்லையா, இந்த 2 செகண்ட் மாடல்லையும் 3rd மாடல்லையும் ரெண்டுத்துலேயுமே பார்த்தீங்கன்னா 3 பீட்ஸ் நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணி நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும். ஓகே மேடம், இப்போ நம்ம வந்து மிஷின் வந்து புக் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அடுத்து என்னென்ன சப்போர்ட்லாம் நீங்கள் வந்து பண்ணுவீங்க? சார், மிஷின் நான் உங்கள் வீட்டுக்கே டெலிவரி பண்ணிவிடுவோம் சார். நான் உங்கள் வீட்டுக்கே வந்து இன்ஸ்டலேஷன் பண்ணி கொடுத்துட்டு எப்படி ஆப்ரேட் பண்ணுன்றது 2 days இருந்து ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஒரு வாட்டி வரமாட்டாங்க சார், நம்ம டீம்லேருந்து 2 வாட்டி வருவாங்க. கம்பல்சரி 2 days வந்து உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்ததுக்கப்புறம் இன்கேஸ் ஒரு 1 month 2 months கழிச்சு உங்களுக்கு கால் பண்ணி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கான்னு கேட்டு 2வது வாட்டியும் வந்து நம்ம வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கிளாரிஃபை பண்ணுவாங்க. ஸோ கிளியராக இந்த பொருளை கொடுத்த உடனே கிடையாது, உங்களுக்கு கிளியராக புரிகிற வரைக்கும் நம்ம சொல்லி கொடுப்போம். அது மட்டும் இல்லாமல் 5 years வாரண்டி கொடுத்துட்ருக்கோம் சார். இது எல்லாமே இம்போர்ட்டட் ஐட்டம் இல்லையா, ஸோ இங்கே லோக்கலில் உங்களுக்கு எதுவுமே சர்வீஸு இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம எவ்ரி 4 monthsக்கு ஒன்ஸ் வந்து நம்ம அந்த சைடு வரும்போது உங்களுக்கு கால் பண்ணுவோம். சார் உங்கள் வீட்டு சைடு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜென்ரல் சர்வீஸ் வந்து பண்ணி கொடுத்துருவோம் எவ்ரி 4 monthsக்கு ஒன்ஸ். இல்லை உங்களுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலுமே நீங்கள் கால் பண்ணலாம். உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் இதெல்லாம் நாங்களே பார்த்துக்குறோம், தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட நான் உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வருது என்ன இருந்தாலும் நாங்களே வந்து உங்களுக்கு சர்வீஸ் பண்ணிடுவோம். ஏதாவது ஒரு பார்ட் போனால் கூட அந்த பார்ட்டை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி நாங்களே கொடுத்துருவோம். மேடம், நம்மளோட அட்ரஸ் வந்து வடபழனியில் எங்கே இருக்குது மேடம்? சார், வடபழனி சிவன் கோயில் பஸ் ஸ்டாப். எக்ஸாக்டாக பஸ் ஸ்டாப்பில் இறங்கிட்டிங்கன்னா பின்னாடியே நம்ம பில்டிங் தான். இறங்கின உடனேவே நம்ம போர்டு உங்களுக்கு தெரியும். ஈஸியாக வந்துடலாம் யார் வேணாலும் நம்ம லொக்கேஷனுக்கு. இங்கே டேரெக்டாக வந்து விசிட் பண்ணாங்கன்னா நம்மளது ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் வந்து அப்பப்போ போயிட்டே தான் இருக்கும். ஸோ டேரெக்டாக வந்து நாங்கள் ஆஃபர்ஸை கேட்டுட்டு மிஷின்ஸ் ஆப்ரேட்டிங் எல்லாமே பார்த்துட்டு நீங்கள் ட்ரைனிங் வேணும்னா கூட இங்கேயே ட்ரைனிங்கும் எடுத்துட்டு நீங்கள் மிஷின் புக் பண்ணிட்டு போகலாம். ஸோ எல்லாரும் பெஸ்ட்டாக பிஸ்னஸ் பண்ணணும், எல்லாரும் நல்லா பிஸ்னஸ் பண்ணணுன்றதுக்காகவே ஆப்பர்ச்சுனிட்டிக்காகவே நம்ம மிஷின்ஸ் கொடுத்துட்ருக்கோம். கண்டிப்பாக யாரும் மிஸ் பண்ணாதீங்க. கீழே இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள், மிஷினை புக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.